ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். நான் உங்கள் வெர்ஜினியா. இப்போ நான் செய்த போகிறது சிக்கன் லாலிபாப்பு. இதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இதில் 5 பீஸ் இருக்குது. சோயா சாஸ் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், அரை மூடி எலுமிச்சை சாறு, தேவைக்கேற்ப உப்பு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 கப் மைதா மாவு, 3/4 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், முட்டை 1, அலங்கரிக்க கொத்தமல்லி தழை சிறிதளவு, 4-5 பூண்டு பொடியாக நறுக்கியது, இஞ்சி சிறிய துண்டு பொடியாக நறுக்கியது, சில்லி சாஸ் 1/2 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1/2 ஸ்பூன், பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய். இப்போ எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சோயா சாஸ், இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், எலுமிச்சை சாறு, உப்பு. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்து கலக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கிக்கணும். இது எல்லாத்தையும் மிளகாத்தூள், மிளகுத்தூள், எலுமிச்சை சாறு எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி இப்போ நம்ம இதை போட்டு பிரட்டி எடுப்போம். நல்லா எல்லாம் ஒன்று போல் எல்லாத்துலேயும் கலக்கணும் அந்த மசாலா. பிள்ளைகளுக்கு சிக்கன் செஞ்சு தனியாக கொடுக்குறத காட்டிலும் இந்த மாதிரி கொடுத்தா மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி அந்த எலும்பை பிடிச்சிக்கிட்டே லாலிபாப்பை நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க, வெறும் வாயிலே வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க. அது மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம எல்லாத்தையும் பரட்டிட்டோம். இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் இதில் இருக்கிற எல்லா மசாலும் அது சிக்கனுக்குள்ளே சேரும். ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து இதை என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த சிக்கன் நல்லா மசாலாலாம் நல்லா ஊறி இருக்குது. அதுக்கு பிறகு இப்போ நம்ம இந்த சிக்கனை மாவில் எப்படி டிப் பண்ணி எடுக்கிறதுங்கிறத இப்போ நான் காட்டுறேன். முதல்ல கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து நான் போடுறேன். நான் அடுத்து மைதா, காஷ்மீர் சில்லி, இந்த கலருக்காக இதில் கொஞ்சம் காரம் இருக்காது, கலருக்காக நம்ம போடுறோம். ஒரு முட்டை, சிறிதளவு உப்பு, இப்போ இதை நம்ம நல்லா கலக்கிக்குவோம். நல்லா கலக்கிட்டு அப்புறம் சிறிது தண்ணி ஊற்றி நல்லா கலக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் ஒட்டாது, கெட்டியாக இருந்தாலும் ரொம்ப மொத்தமாக இருக்கும். கொஞ்சம் மீடியமாக பார்த்துக்கோங்க. நல்லா இப்படி ஒன்று போல் கட்டி முட்டி இல்லாமல் நல்லா ஒன்று போல் நல்லா கலக்கிக்கங்க. பஜ்ஜி மாவுக்கு கலக்கிற மாதிரி கலக்கிக்கங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இனிமேல் நம்ம முக்கிய எடுத்து போட வேண்டியது தான் வேலை. பேன் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானனையும் நம்ம எண்ணெய் ஊற்றி பொரிக்க ஆரம்பிக்கலாம். பேன் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுவோம். எண்ணெய் காயிட்டும். காஞ்ச பிறகு அந்த சிக்கனை இந்த மாவில் நனைச்சி அதில் போடணும். காஞ்சிருச்சு.
மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து மாவில் நனைச்சி ஒன்று ஒன்றா போட்டாச்சு. இப்போ நல்லா முருவலாக வந்தனையும் அதை நம்ம எடுக்கணும். பாருங்கள், நல்லா வேகுது. ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் நான் திருப்பி விடுறேன். சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 4-5 நிமிஷம் தான் ஆகும். இது பொழுங்கோடனே எடுக்க வேண்டியது தான். நல்லா முருவலானா தான் சாப்பிட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து எப்படி இருக்குது. இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நான் ஏற்கனவே சிக்கனை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 பீஸ் எடுத்து சாஸ் போட்டு செஞ்சு காட்டுறேன். சிலருக்கு சாஸ் போட்டு விரட்டி எடுத்து சாப்பிட்றது பிடிக்காது. ஒரு சிலருக்கு தான் பிடிக்கும். அந்த ஒரு சிலருக்காக இந்த 2 பீஸை போட்டு காட்டுறேன். பேனில் எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த பொடியாக நறுக்கிய பூண்டை போடுறேன், இஞ்சியை போடுறேன். பூண்டு இஞ்சி நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதில் டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், சில்லி சாஸ், இதில் லேசாக உப்பு போட்டுக்கணும். இப்போ இந்த வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த சிக்கனை இதில் போட்டு பரட்டி எடுக்கணும். இதான் இதை பரட்டி எடுக்க. இப்போ நம்ம இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், இது சாஸ் போடாமல் செஞ்சது, இது சாஸ் போட்டு செஞ்சது. சுவையான லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களாம் செஞ்சு பார்த்து சுவைத்து பார்த்து மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.